சேலம் கஜல்நாயக்கன்பட்டி பகுதியில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அவருடன் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், வணக்கம். மேலும் விவரம். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கஜல்நாயக்கன்பட்டியில் இன்றைய தினம் பாஜகவுடைய பிரச்சார பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த ஒரே மேடையில் தோன்ற இருக்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சரத்குமார், ராதிகா சரத்குமார், நடிகை குஷ்பு உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். மதியம் 1 மணி அளவில் இந்த பொதுக்கூட்டமானது தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் பாஜக சேர்ந்த தொண்டர்களும் வரிசையாக அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை வரக்கூடிய கட்சி தொண்டர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் போலீசார் தீவிர சோதனை பிறகு உள்ளே அனுமதிக்கிறார்கள். குறிப்பாக 4 நுழைவாயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 நுழைவாயில் வழியாக செல்லக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு நுழைவாயிலும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் உளவுத்துறை போலீசார் என பல்வேறு கட்ட போலீசாருடைய சோதனைக்கு பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் முக்கிய பிரமுகர்கள் வருகைக்காக தனி வழியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 1 மணி அளவில் விழா மேடைக்கு பிரதமர் மோடி வருகை புரிவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் முன்கூட்டியே ஏராளமான கட்சி தற்போது வருகை புரிய தொடங்கியிருக்கிறார்கள். இது தவிர கூட்டணி கட்சிகளும் தற்போது அந்த விழா நடைபெறக்கூடிய மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறு ஏற்படாத வண்ணம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பிரதமர் மோடி நேரடியாக கோவையிலிருந்து விழா மேடைக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் அவர் அங்கிருந்து இறங்கி வாகனம் மூலமாகவே விழா மேடைக்கு வருகை புரிகிறார். பின்னர் அந்த விழா நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் காமலாபுரம் அருகே இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து அவர் டெல்லி புறப்பட இருக்கிறார். இந்த நிலையில் அவர் பிரதமருடைய வருகை செய்யக்கூடிய அந்த பகுதிகளிலும் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்று காலை முதலே ஏராளமான கட்சி தொண்டர்கள் அந்த விழா மேடைக்கு வருகை புரிவிப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசாரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களையும் தீவிரமாக சோதனை செய்த பிறகு அனுமதிக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தேர்தல் பறக்கத்துறை போலீசாரும் இந்த விழாவை பொதுக்கூட்டத்தை கண்காணித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.